வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி விதை. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, விஏஓ தேர்வுகளுக்கான இந்திய அரசியலமைப்பில் இருந்து கேட்கப்படும் 100 முக்கிய எம்சிக்யூ கேள்விகள் மற்றும் அதோட விடைகளை கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் சேர்ந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இது பார்ட் 1 வீடியோ தான். இதேமாதிரி பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸும் வரும். இப்போது இதில் நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நானே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை செல்ஃப் டெஸ்ட் அப்படி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிடலாம். ஆன்சர் நம்ம யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போய்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பின் துவக்க உரையில் இடம்பெறாத சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் தனியுரிமை. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? ஆன்சர் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பை சட்டமாக இயற்றிய அமைப்பை என்ன என்பர்? ஆன்சர் அரசியல் சாசன உருவாக்க சபை. நிர்வாக கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது? ஆன்சர் பகுதி 4. அரசியலமைப்பின் பீடிகையில் சேர்க்கப்பட்ட மத சுதந்திரம் என்ற சொல் எப்போது சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 1976. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எத்தனை? ஆன்சர் 6. சட்டத்தின் முன் சமத்துவம் எந்த உரிமையின் கீழ் வருகிறது? ஆன்சர் சமத்துவ உரிமை. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 1976. இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் எதில் குறிப்பிடத்தக்கது? ஆன்சர் பிரேமபில் வார்த்தைகள் சேர்த்தல், அதாவது முகவுரையில் வார்த்தைகளை சேர்த்தல். அரசியலமைப்பின் தலைப்பு பக்கத்தில் உள்ள சமூக நீதிக்கான உறுதி என்பது எது? ஆன்சர் நியாயம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் 6. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த கட்டுரையில் உள்ளது? ஆன்சர் 51A. இந்திய அரசியலமைப்பின் படி நியாயத்துறை தொடர்பான கூறுகள் எந்த பகுதியில் அடங்கியுள்ளது? ஆன்சர் பகுதி 5. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை என்னவென்று கூறுவர்? ஆன்சர் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. இந்திய அரசியலமைப்பின் சமத்துவம் என்னும் சொல் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் முன்னுரை. அரசியலமைப்பில் நீதிமன்றத்தால் பாதுகாக்கப்படும் உரிமைகள் எது? ஆன்சர் அடிப்படை உரிமை. இந்தியாவில் பாராளுமன்றத்தின் 2 அவைகள். ஆன்சர் மக்களவை மற்றும் மாநில அவை. முதன்மை சட்ட ஆலோசகர் என அழைக்கப்படுவது யார்? ஆன்சர் பொது தலைமை வக்கீல், அதாவது அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் பீடிகை, அதாவது இந்தியாவோட முகவுரைன்னு சொல்கிறாங்களா, பிரேமபிள், அது சட்டப்பூர்வமாக தீர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டதா? ஆன்சர் ஆம். இந்திய அரசியலமைப்பின்படி ஜனநாயகம் என்பதற்கான முக்கிய அடையாளம் எது? ஆன்சர் மக்கள் நேரடியாக வாக்களிக்கும் உரிமை. இந்திய அரசியலமைப்பின்படி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பதற்கான விதிமுறைகள் எங்கு உள்ளன? ஆன்சர் 10வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பில் அரசியல் நெறிமுறைகள் எங்கு கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் பகுதி 4. அரசியல் சாசன சபையின் தனிப்பட்ட சட்ட ஆலோசகர் யார்? ஆன்சர் டாக்டர் AR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1976. ஜனநாயக குடியரசு என்ற கருத்து இந்திய அரசியலமைப்பில் எங்கு இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் முன்னுரை, முகவுரை எல்லாமே சேம் தான்.
சட்டசபை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய அதிகாரம் கொண்டவர் யார்? ஆன்சர் சட்டசபை சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பின் அனைவரும் சட்டத்தின் கீழ் சமத்துவம் என்று கூறப்படும் கட்டுரை எது? ஆன்சர் கட்டுரை 14. இந்திய அரசியலமைப்பின் பொது நல கோட்பாடு எந்த உரிமையை ஒட்டி உள்ளது? ஆன்சர் உரிமை மீதான கட்டுப்பாடுகள். பாராளுமன்றத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் மீது கொண்டு வரப்படும்? ஆன்சர் பிரதமர். இந்திய அரசியலமைப்பின்படி அரசியல் கட்சி தாவல் தடை செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1985. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியல் கட்சி தாவல் குறித்த சட்டம் எந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 52வது சட்ட திருத்தம். இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்? ஆன்சர் மாநில சட்டமன்ற உறுப்பினர். அரசியல் சாசன சபையின் தாய்மொழி குழு தலைவர் யார்? ஆன்சர் ஜிபி பந்த். சர்வதேச அமைப்புகளுடன் ஒத்துழைப்பு குறித்த உரிமை எந்த பகுதியில் உள்ளது? ஆன்சர் இயக்கவியல் கொள்கைகள். இந்தியாவின் அரசியலமைப்பின் மத்திய அரசு மாநில அரசு உறவுகள் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 11. நீதிமன்றம் மேலானது அல்ல என்பதை கூறும் முக்கிய அம்சம் எது? ஆன்சர் சட்ட ஆட்சி. சட்டத்தின்படி வாழும் உரிமையை எந்த கட்டுரை உள்படுத்துகிறது? ஆன்சர் கட்டுரை 21. இந்தியாவில் சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் எங்கு உள்ளது? ஆன்சர் பாராளுமன்றம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சம் எது? ஆன்சர் கூட்டாட்சி. இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கிடையிலான வாக்குவாதங்களை தீர்க்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் நீதிகரமான அரசு என்ற வார்த்தை எங்கு இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் முன்னுரை. இந்திய அரசியலமைப்பின்படி மத்திய அரசுக்கு பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உருவாக்க அதிகாரம் உள்ளது என்பதனை குறிப்பிடுவது எது? ஆன்சர் 7வது அட்டவணை. சட்டம் இல்லாமல் எந்த வரையும் தண்டிக்க முடியாது என்ற கொள்கை எந்த உரிமையை சார்ந்தது? கட்டுரை 20. இந்திய அரசியலமைப்பின் அரசியல் கடமைகள் கூறப்படும் பகுதி எது? ஆன்சர் பகுதி 4A. இந்திய குடியரசுத் தலைவர் எந்த ஒரு சட்டத்தையும் மறுபரிசீலனைக்கு அனுப்பும் அதிகாரத்தை பெற்றுள்ளாரா? ஆன்சர் ஒரு முறை மட்டுமே. இந்திய அரசியலமைப்பின்படி நீதியமைப்பு எந்த கொள்கையின்படி அடிப்படையில் செயல்பட வேண்டும்? ஆன்சர் சட்ட ஆட்சி. வாக்குரிமை இந்தியாவில் எந்த வயதிலிருந்து வழங்கப்படுகிறது? ஆன்சர் 18. அரசியல் நெறிமுறைகள் நீதிமன்றத்தால் அமல்படுத்த இயலுமா? ஆன்சர் இல்லை. இந்திய அரசியலமைப்பின்படி பொது நலத்தின் அடிப்படையில் சொத்துக்களை அரசால் கைப்பற்றலாம் என்பது எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் கட்டுரை 31A. இந்திய அரசியலமைப்பை ஒருங்கிணைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தைகள் எங்கு இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் முன்னுரை. அரசியல் கட்சியினரால் சுயவியர்ப்பு அரசியலமைப்பு மாற்ற முடியுமா? ஆன்சர் இல்லை. ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் எது? ஆன்சர் சட்ட ஆட்சி. பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் போது சட்டத்தின் மீதான இறுதி தீர்ப்பு அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் அரசியல் சாசன சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது? ஆன்சர் 1946 டிசம்பர் 9. சட்டசபை முடித்த ஒருவர். சட்ட படிப்பை முடித்த ஒருவர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்த வேண்டும் என்றால் யார் அனுமதி தேவை? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின்படி சட்டசபைகளின் அவைக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பில் சமுதாய நலத்திற்காக செயல்படுதல் எந்த கடமையில் அடங்கும்? ஆன்சர் அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் யாரின் பணியாகும்?
ஆன்சர் தேர்தல் ஆணையம். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சாசனம் என்ற சொல் எந்த கட்டுரையில் முதலாக குறிப்பிடப்பட்டது? ஆன்சர் கட்டுரை 13. இந்திய அரசியலமைப்பின்படி நீதித்துறை எந்த அமைப்பு சார்ந்தது? ஆன்சர் சுயாதீன அமைப்பு. அரசியலமைப்பின் மாற்றங்களை செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் பாராளுமன்றம். இந்திய அரசியலமைப்பின் சட்டவிரோதமாக கைது செய்யக்கூடாது என்ற உரிமை எதில் அடங்கும்? ஆன்சர் கட்டுரை 22. இந்திய அரசியலமைப்பின்படி இரட்டை பொறுப்புத்தன்மை அமல்படுத்தப்படுவது எங்கு? ஆன்சர் மத்திய அரசில். சட்டத்திற்குள் வாழும் உரிமை என்பது எந்த உரிமையை சார்ந்தது? ஆன்சர் வாழ்க்கை உரிமை. மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் காலம் எவ்வளவு ஆண்டு? ஆன்சர் 6 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பின்படி மத்திய நிர்வாகம் எந்த கட்டுரையால் விவரிக்கப்படுகிறது? ஆன்சர் கட்டுரை 52 முதல் 78 வரை. மாநில கூட்டு சட்டங்கள் எந்த அட்டவணையில் உள்ளது? ஆன்சர் 7வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான முக்கிய துறை எது? ஆன்சர் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்? ஆன்சர் தேர்தல் முறை மூலம். இந்திய அரசியலமைப்பின்படி அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 1976. அரசு தலைவரின் மன்னிப்பு அதிகாரம் எந்த கட்டுரையின் கீழ் வருகிறது? ஆன்சர் கட்டுரை 72. இந்தியாவில் முதலில் ஜனநாயக தேர்தல் நடந்தது எப்போது? ஆன்சர் 1951 to 1952 ஆண்டுகளில். மத்திய சட்டமன்றம் என்பதில் எவை அடங்கும்? ஆன்சர் மேலே கூறிய அனைத்தும், அதாவது மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின்படி சுதந்திர உரிமைகள் எந்த கட்டுரையில் வழங்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கட்டுரை 19 to 22. இந்திய அரசியலமைப்பில் அரசியல் கட்சிகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பில் பொது தேர்தல் நடத்தும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? ஆன்சர் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பின்படி சட்டவிரோதமான செயல்களுக்கான பாதுகாப்பு எந்த உரிமையின் கீழ் வருகிறது? ஆன்சர் சுதந்திர உரிமை. இந்திய அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 ஆண்டுகள். மாநிலங்களவையின் உறுப்பினர்களை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின்படி பொது நல அரசியல் என்ற கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அயர்லாந்து. இந்திய அரசியலமைப்பின் மத்திய மற்றும் மாநில சட்டங்கள் இடையிலான முரண்பாடுகளை தீர்ப்பது யார்? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின்படி அரசியல் சமத்துவம் எதனை குறிக்கும்? ஆன்சர் அரசாங்கத்தில் பங்கேற்பு. இந்திய அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் யாரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆன்சர் பாராளுமன்றத்தின் பதவி நீக்கம் தீர்மானம் மூலம். இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு முறையின் அடிப்படை கட்டமைப்புகள் யாரால் வரையறுக்கப்பட்டன? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பில் நிலைப்பட்டியல்கள் எத்தனை பட்டியல்கள் உள்ளன? ஆன்சர் 3. சட்ட வரைவில் குடியரசுத் தலைவர் கையொப்பமிட மறுக்கலாமா? ஆன்சர் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும். இந்திய அரசியலமைப்பின்படி நீதித்துறை அமைப்பின் தனித்தன்மை பாதுகாக்கும் உரிமை எது? ஆன்சர் கட்டுரை 50. இந்திய அரசியலமைப்பில் நியாயம், சமத்துவம், சுதந்திரம் ஆகியவை எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் துவக்க உரை. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் இணைந்து பொறுப்பேற்க வேண்டும் என்பது எந்த கொள்கையை சொல்கிறது? ஆன்சர் பொறுப்பான அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பில் பிரதமர் என்பவரது பதவி எந்த கட்டுரையின் கீழ் உள்ளது? ஆன்சர் கட்டுரை 75. இந்திய அரசியலமைப்பின்படி அரசாங்கத்தின் தலைமை துறையாளர் யார்? ஆன்சர் அமைச்சரவை செயலாளர். இந்திய அரசியலமைப்பில் வழக்கறிஞர் பொது அட்டார்னி ஜெனரல் என்பவரை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர்.
இந்திய அரசியலமைப்பின்படி சட்ட முன் சமத்துவம் எந்த கட்டுரையின் கீழ் வருகிறது? ஆன்சர் கட்டுரை 14. அரசியலமைப்பு பெரும்பான்மையால் திருத்தம் செய்யப்பட வேண்டியவை எவை? ஆன்சர் சில அரசியலமைப்பு கட்டுரைகள். இந்திய அரசியலமைப்பின்படி நீதி கொள்கைகள் யாரால் நிர்ணயிக்கப்படுகின்றன? ஆன்சர் நீதி ஆணையம். இந்திய அரசியலமைப்பின்படி மாநில ஆளுநர் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஸ்டினுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதில் வந்து நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 கொஸ்டின்ஸும் விரைவிலே அப்லோட் பண்ணேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. இதோட வந்து நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.